பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம பதிவுகளை பார்க்குற மக்களுக்கு வந்து இந்த கன்னி மூளை அப்படிங்கிறது எப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு விதை இருக்கு. அந்த விதையை வந்து தண்ணியில போட்டா முளைக்குமானா முளைக்காது, நெருப்பில் போட்டா முளைக்குமானா முளைக்காது, அதே போல காற்றுல தூக்கி போட்டா முளைக்குமானா முளைக்காது. அது முளைக்க வைப்பதற்கு தேவையானது என்ன அப்படின்னா மண் வளம். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம்னு ஒண்ணு சொல்லுவோம். அப்படி யாரு வீட்டில எல்லாம் தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை இருக்கிறதோ அந்த வீட்டில் பூமி வாழ்க்கையில உள்ள உறவுகள் எதுவுமே எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு யாரு சொல்லப்பட்டிருக்கிறார்களோ, எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் தீர்க்க முடியாத நோயில வர்றது எதுனா கேன்சர், அல்லது வந்து வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகவே அவதிப்பட வேண்டிய நிலை எல்லாம் வருதுன்னா, வாழ்க்கை நம்மளே போய் வாண்டடா என்ன பண்ணிடுவோம்னா முக்தின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்கல்ல. இளமையில உங்க வீட்டுல ஒருத்தவங்க முக்தின்னு ஒரு வார்த்தை, வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சுன்னு 30 வயசுக்குள்ள ஒருத்தவங்க சொல்றவங்களா இருக்காங்கன்னா அந்த வீட்டுல நான் 100% சொல்லுவேன் தென்மேற்கு அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது வந்து 2 நாள் வகுப்பு. இது வந்து ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நான் நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுற உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். வணக்கம் குருஜி. நான் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. நிறைய வாஸ்துவை பத்தி நீங்க சொல்றீங்க. ஒரு வீட்டோட அமைப்பை பார்த்தாலே வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வீட்டுல இருக்கு, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. பொதுவாகவே ஜென்ரலா நம்ம பதிவுகளை பார்க்குற மக்களுக்கு வந்து இந்த கன்னி மூளை அப்படிங்கிறது எப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேமா. பொதுவா வாஸ்துன்றது வந்து பஞ்சபூதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எந்த பூதத்தை நீங்க இயக்கிட்டு இருக்கீங்கன்றது. அது ரொம்ப நிறைய பேர் கமெண்ட்ல இவ்வளவு நாள் நான் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு ரொம்ப புலம்பி இருந்தாங்க. பரவாயில்ல, வாழ்க்கையில வந்து நல்ல விதி பிராப்தம் இருக்கவர்களுக்கு அந்த வீடியோ என்ன பண்ணுறோம்னா நல்லபடியா கண்ணுல கிடைச்சிரும். அதுலமா இப்ப கன்னி மூளையை நம்ம என்ன சொல்லுவோம்னா நிருதி மூளை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பஞ்சபூதத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா வடகிழக்க நீர்த்தன்மைன்னு சொல்லுவோம், தென்கிழக்க நெருப்புத்தன்மைன்னு சொல்லுவோம், தென்மேற்க நிலத்தன்மைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடமேற்க வந்து காற்றுத்தன்மை என்னன்னா இப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மத்தியமஸ்தானத்தை பிரம்மஸ்தானத்தை ஆகாய பூதத்திற்குரிய தன்மைன்னு சொல்றோம். இப்ப இந்த கன்னி மூளையத்தான் நாம என்ன சொல்றோம்னா நிலத்தன்மை உள்ள ஒரு மூளையாக இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா பாவித்துக்கிறோம். இப்போ பூமி வாழ்க்கையில நிலபூதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மரம் அந்த நிலம் எந்த அளவிற்கு சத்துள்ள தன்மையில இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அது வேரூன்றி அது மரமாகி பூவாகி என்ன பண்ணுதுன்னா காய்த்து பழுத்து தரக்கூடிய கொடுப்பினையை பெறுது. மனிதர்களாகிய நாமும் அப்படிதான் பிறக்கிறோம், பிறந்து வந்து திருமணம் பண்றோம், குழந்தைகளை பெறுகிறோம், குழந்தைகளை பெற்று வாழ்க்கையில வயது முதிர்ந்து ஒரு நிறைவை அடையும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு நிறைவை அடையுது. இதுல எந்த ஒரு குறை இருந்தாலுமே அந்த வாழ்க்கை என்ன ஆகாது, முழுமை அடையாது. அப்போ இந்த இடத்துல பிறப்பது, அதே போல ஆரோக்கியமாக இருப்பது, திருமணம் செய்வது, குழந்தைகள் பெறுவது, குழந்தைகள் பெற்று அவர்களுக்கான நல்ல காரியத்தை அமைத்து முடித்து ஒரு நிறைவோடு இறப்பது, இது எல்லாத்துக்கும் தென்மேற்கு மூளை என்று சொல்லக்கூடிய கன்னி மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு லைஃப் ஃபுல்லாவே அது நம்ம கூட வருது, பூமி வாழ்க்கையோடு தொடர்புடைய இடம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு விதை இருக்கு. அந்த விதையை வந்து தண்ணியில போட்டா முளைக்குமானா முளைக்காது, நெருப்பில் போட்டா முளைக்குமானா முளைக்காது, அதே போல காற்றுல தூக்கி போட்டா முளைக்குமானா முளைக்காது. அது முளைக்க வைப்பதற்கு தேவையானது என்ன அப்படின்னா மண் வளம். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல தான் கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கும், வீட்டு தலைவன் அங்கதான் தங்கணும்னு வாஸ்து விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடம் தானே அடுத்த தலைமுறையை விருத்தி கொடுக்குது.
அப்ப அடுத்த தலைமுறையினுடைய ஆணிவேரை உருவாக்கக்கூடிய இடமா எது இருக்கிறதுன்னா இந்த தென்மேற்கு பெட்ரூம் தான் இருக்கிறது. அப்போ அந்த தென்மேற்கு பகுதியை வைத்து ஒரு குடும்ப பரம்பரையில் செய்த கர்ம வினையினுடைய ஆணிவேரையே சொல்லிடலாம். அப்போ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதோ, யாருடைய குழந்தைகள்ல குறிப்பா மூத்த குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதோ, இந்த பூமி வாழ்க்கையில உள்ள உறவுகள் எதுவுமே எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு யாரு சொல்லப்பட்டிருக்கிறார்களோ, எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் தீர்க்க முடியாத நோய், தீர்க்க முடியாத நோயில வர்றது எதுனா கேன்சர், அல்லது வந்து வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகவே அவதிப்பட வேண்டிய நிலை எல்லாம் வருதுன்னா இதெல்லாம் நிலபூத குறைபாடுன்னு அர்த்தம். அப்ப எந்த வீட்டுல குடும்ப ஒற்றுமை, மனமகிழ்ச்சி, தாம்பத்தியம், பிள்ளைகள் பேச்ச கேட்கலையோ அந்த வீட்டுல தென்மேற்கு பகுதி நன்றாக இல்லை. அப்போ அந்த தென்மேற்கு பகுதி நன்றாக இல்லை என்றால் அதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, பொதுவா ஒரு வீட்டோடைய மனைப்பகுதியில கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிற காலி இடத்தை விட தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அதிக காலியிடம் இருந்தால் கன்னி மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். அதே மாதிரி கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய இடம் அடைத்து வைக்கப்பட வேண்டிய இடமே தவிர, உயர்த்தி கட்ட வேண்டிய இடமே தவிர அது திறந்து வைக்கக்கூடிய இடம் அல்ல. அப்போ அந்த தென்மேற்கு மூளை பகுதியில தலைவாசல் இருப்பது, தென்மேற்கில் வீதி தாக்கம் வருவது, வீதி தாக்கம்னா தெருக்குத்து வருவது, நம் மனையினுடைய தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் ரோடு வருவது, இது எல்லாமே தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருப்பதனுடைய அறிகுறி. தென்மேற்குல பூஜை அறை இருப்பது தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருப்பதனுடைய அறிகுறி. நிறைய பேர் விநாயகர் மூலை அப்படின்னு சொல்லி அதுல பூஜை அறை வைக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. இப்ப தென்மேற்கு ஏன் பெட்ரூமா வரணும்ன்ற காரணத்தை நான் சொல்லிட்டேன். பூஜை அறை வழிபாடு என்பது எந்த பூதத்தோடு தொகுப்புடையதுன்னா ஆகாய பூதத்தோடு தொகுப்புடையது. ஆகாய பூத தன்மையை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதாவது நிலபூதம் தன்மையோட கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அப்படி யாரு வீட்டில எல்லாம் தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை இருக்கிறதோ அந்த வீட்டில் குறைந்த வயதில் அகால மரணம் அடையக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும், தென்மேற்கில் பூஜை அறை இருந்தால். ஏன்னா நிலத்தத்துவம் அடி வாங்கிடும். நிலத்தத்துவம்னா இங்க என்ன சொல்லியிருக்கேன், தலைமுறைன்னு சொல்லியிருக்கேன். இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் லைஃப்லாம் இருக்குல்ல, சிங்கிள் பேரண்ட்ஸ் லைஃபை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு தலைமுறைக்கு அப்புறம் எனக்கு ஆண் குழந்தையே இல்லை, ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறைன்றதே எங்களுடைய லைஃப்ல நாங்க பார்க்கல, அது அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்றவங்க வீட்டுல சவுத் வெஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நிறைவுன்னு சொல்லுவோம்னா ஒரு தலைமுறையை பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே சாதாரணமா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க திருமண வாழ்க்கையிலே இல்ல, ரெண்டு பேருமே பிரிஞ்சே இருக்கிறாங்க, அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு அது போகாது, அந்த மாதிரி ஒரு நோயோட பிறந்துருச்சு, அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை, ஆக மொத்தம் அந்த வீட்டுல எல்லாருமே தனித்தனியாவே வாழ்றாங்கன்னா அவங்க சவுத் வெஸ்ட் பிரச்சனை இல்லாம இது நடக்காது. குறிப்பா தென்மேற்குல பூஜை இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் ஒரு அகால மரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்க பிள்ளைகள் சீக்கிரமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகணும், உங்க பிள்ளைகள் வந்து நாத்திகவாதியா மாறணும்னா நீங்க தென்மேற்குல பூஜை அறையை வைக்கலாம். அந்த அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கும். அதே போல அதிக மனநோய் ஏற்படணும்னா தென்மேற்குல பூஜை அறையை என்ன பண்ணலாம்னா வைக்கலாம். சோ தென்மேற்கு பூஜை அறை ஒரு தலைமுறை விருத்தியவே அழித்து விடும் என்பது உண்மை. தென்மேற்கு திறந்திருந்தால் தலைமுறை இருக்காது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு. இது எல்லாமே வேரூன்றி வாழ்த்தும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஆழம் போல் தலைத்து வேரூன்றி வளரணும்னு சொல்லுவாங்க. அந்த வேறு ஊன்றி வளரக்கூடிய இடமே எதுனா தென்மேற்கு பகுதி தான். அப்ப அந்த பகுதியை வந்து திறந்து விடுறதும், அந்த பகுதியில செப்டி டேங்க் டாய்லெட் இருக்கிறதும், அந்த பகுதியில வீதி தாக்கம் இருக்கிறதும், அங்க போய் பூஜை அறை வைக்கிறதும் இந்த நிலத்தத்துவம் அடி வாங்குறதாக அர்த்தமா? அப்ப அதோட நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஓவர் ஆயிடுது இந்த பூமி வாழ்க்கை. நம்மளே போய் வாண்டடா என்ன பண்ணிடுவோம்னா முக்தின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்கல்ல, இளமையில உங்க வீட்டுல ஒருத்தவங்க முக்தின்னு ஒரு வார்த்தை, வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சுன்னு 30 வயசுக்குள்ள ஒருத்தவங்க சொல்றவங்களா இருக்காங்கன்னா அந்த வீட்டுல நான் 100% சொல்லுவேன் தென்மேற்கு அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அல்லனா தென்மேற்கு அடி வாங்க வீட்டை அவங்க பரம்பரை சொத்தாக வைத்திருக்கிறாங்கன்றது அர்த்தம். இது இல்லாம இந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டுல என்ன பண்ணாது, வரவே வராது. அதே போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை இருக்குல்ல, இப்போ ஒரு நார்மலா ஹிந்து தர்மத்துல என்ன விதி சொல்லப்பட்டிருக்குன்னா
பெண் இளமையா இருக்கணும், ஆண் வந்து மூத்தவராக இருக்கணும். இப்ப இந்த தென்மேற்கு பாதித்த வீட்டுல எப்படி நடக்குதுன்னா, ஒரு பெண் அதிக வயது மூப்புள்ள ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆணாக இருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி குழந்தை இருந்து 2வது தாரமாக போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் என்ன பண்ணிடுறாருன்னா, திருமண வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை இழந்த ஒரு பெண்ணை மனைவியா கொண்டு வந்து வச்சிடுறாரு. ஆக மொத்தம் இந்த இடத்துல வாழ்க்கையிலும் ஒரு தெரிவில்லாத ஒரு மனநிலையை இந்த வீடு என்ன பண்ணிடுதுன்னா உருவாக்கிடுது என்னுடைய அனுபவத்துல. அப்ப தென்மேற்கு அப்படின்றது உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கணும், பள்ளங்கள் இருக்கக்கூடாது, நன்றாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கணும், படுக்கறை மட்டும்தான் இருக்கணும், இரவு நேரத்தில் கணவன் மனைவி வீட்டு தலைவன் தூங்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டியதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்க பீரோ வைத்து நகை வைத்து என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா, பூமியும் காந்தமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கணும் தான் சொல்லுவோம். அப்போ கரெக்டாக நிலத்துக்குள்ள, ஏன்னா நிலம் வச்சிருக்கவங்க தான் பணக்காரங்க, தங்கம் வச்சிருக்கவங்க தான் பணக்காரங்க. ஸோ நிலம், புலம், தங்கம் எல்லாம் நிலபூதத்தோடு சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அதனால அதை தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த சாமி படமும் இல்லாம பீரோல ஒட்டாம நகை வைக்கலாம். நிறைய பேர் வீட்டுல போய் சாமி படத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா நகை இருக்கும். நம்ம சந்தோஷமா இருந்தாதான் பணம் சேரும். சாமி பார்த்தா அது சேர போறது இல்ல. சுவாமிக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால தென்மேற்குல தாராளமா வடக்கு பார்த்து பீரோ வைத்து என்ன பண்ணலாம்னா நகை பணம் எல்லாம் வைக்கலாம். அதே போல கணவன் மனைவி இணைந்து சேர்ந்து படுக்கிற படுக்கை அறையாக இருக்கலாம். இது ரெண்டை தவிர அந்த இடத்துல வேற எதுவும் வைப்பதற்கு சரியான விஷயம் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு தலைமுறை முடிவுக்கு வருகிறது என்றால், முடிவுக்கு வருகின்ற அளவுக்கு அழிவை சந்தித்து பிரச்சனையில் இருக்கிறது உங்க குடும்பம்னா, தென்மேற்க தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இமிடியட்டா அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிடுறது நல்லது. ஓகே, இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து நிச்சயமா ஒரு புதிய உறவு கிடைக்கும், ஒரு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலம் வாழ்க்கை உறுதியாக மாறும். ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, எதனால நம்ம வீடு பாதிச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, விரக்தியா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னாலே இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். 30 வயசுக்குள்ள கழுத்துல ருத்ராட்சம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணுமா, வாழ்வியல் தொழில் கர்மாவே இருந்து ருத்ராட்சம் தரித்தால் தப்பு இல்லை. ஒருத்தர் பூஜை இருக்காங்க, ஆகமத்துல இருக்காங்க, வேதம் படிக்கிறாங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இதற்கு உட்படாம ஒருத்தர் இருந்து நார்மல் ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து ருத்ராட்சமும் பூஜை புனஸ்காரம் இளமையில வருதுன்னா அங்க தென்மேற்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி அதை அவங்க ஏன் போடுறாங்கன்னா, வாழ்க்கையில எனக்கு எதுவுமே சரியா கிடைக்கல, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு விரக்தியில போடுறாங்க, மகிழ்ச்சியா போடல. இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. அப்படி உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா தென்மேற்கு சரி செஞ்சுட்டா போதும். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தென்மேற்கு நிறுதி மூலை அப்படின்றது எப்படி இருக்கணும், தென்மேற்கு அப்படின்ற நிறுதி மூலை வந்து அடைக்கப்பட்டு தான் இருக்கணும், உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குபேரரை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.